கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கமாய் இதுகாரம் 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற நற்செய்தி பணியில் ஒரு புதிய அத்தியாயமாய், புதிய முயற்சியாய் ஒருங்கிணைந்து இசைந்து இயங்குகின்ற ஒரு ஊழியத்தை பற்றி சினர்ஜியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். திருச்சபையின் இரு மரங்கிலும் 500 ஆண்டுகளாக புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளின் மிஷனரி இயக்கங்கள், அமைப்புகள், சங்கங்கள் உருவாயிற்று. ஆனால் 60-70 ஆண்டுகளாக புத்தெழுச்சி பெற்ற மக்கள் இயக்கங்கள் உருவாயிற்று. இப்போது 10-20 ஆண்டுகளாக உலகெங்கும் ஆண்டவர் செய்கிற வல்லமையான நிகழ்வுகளைப் போல எளிய சமுதாய கரிஸ்மேட்டிக் என்று சொல்லுவோம், பெந்தைகோஸ்தே என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட சபைகள் வலுவாக தெருக்கள் தோறும், பிராந்தியங்கள் தோறும் எழும்பியிருக்கிறது. இத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு திசையில் அறியப்படாத எல்லைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு அக்கறை கொண்டு அவர்கள் இனங்களின் சிறார்களை, வாலிபரை, யுவதிகளை கண்டெடுத்து பயிற்சி தந்து அவர்களே அவருடைய எல்லையை, அவருடைய இனத்தை, அவருடைய ஜனங்களை சந்தித்து ஆண்டவரின் திரு அருளை கூறி நற்செய்தி பணி செய்து இயேசுவில் அவர்களை ஆசீர்வதிக்கிற பணியினை ஒருங்கிணைப்பதே சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் தரிசனம். இதுவரைக்கும் செய்யப்பட்ட பணிகளில் இப்படி செய்யப்படவில்லை. அது ஒரு ஆதங்கம். அதை ஆண்டவர் இந்த தருணத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்த பணியாய், எல்லாரும் இசைந்து இயங்குகின்ற ஒரு பணியினாய் அறியப்படாத இனங்களை இயேசுவில் ஆசீர்வதிப்பதற்காக விரும்புகிறோம், இயங்குகிறோம். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஏசாயா தீர்க்கனின் இன்னொரு காட்சியை பற்றி இந்த தியானத்திலே சிந்திப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கடவுளின் திருத்திட்டத்தில் ஏசாயா தீர்க்கன் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த பாபிலோன அடிமைத்தனத்தினின்று தம்முடைய அடியவர்களை விடுதலை ஆக்கி கர்த்தர் வைத்திருக்கிற திருத்திட்டத்திற்காக எருசலேமாய், சியோன் பர்வதமாய், கடவுளின் இனமாய் பிற இனங்களுக்கு மகத்தான ஒரு தேவைக்காக, சவாலுக்காக அறைகூவல் தருவதை இந்த வசனம் கூறுகிறது. 37வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக தெரிந்திருக்கிற பகுதி 4வது பகுதி. அப்போது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிர் அடைவீர்கள். அடுத்த வசனத்தில் உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து, 10வது வசனம், அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நம்முடைய தேசத்தில் இந்த காலத்தில் உலகமெங்கும் செய்கிற கடவுளின் மாபெரும் தேவைக்காக ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது என்றால், மிகப்பெரிய அத்தியாவசியமான கீழ்ப்பிடிதல் இருக்கும் என்றால், இணக்கம் இருக்கும் என்றால்,
இதுதான் எழுப்புதல். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைய வேண்டிய எழுப்புதல், ஒன்றிணைய வேண்டிய எழுப்புதல், கடவுளின் திட்டத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்காக மகா சேனையாய் கங்கணம் கட்டி உழைக்கிற ஒரு படையாய். புதிய ஏற்பாடு புதிய மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது அப்படி வாசிக்கிறேன். எனவே அவர்கள் எனக்கு கட்டளையிட்டவாறு இறை வாக்குரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படை திரள் ஆனார்கள். என்ன அழகான ஒரு காட்சி! எசேக்கியேல் காலத்தின் அந்த கட்டாயம் 21வது நூற்றாண்டின் இந்த காலத்தில் நிகழ வேண்டிய ஒரு கட்டாயம். அன்பர் சூசி ஜெபக்குழுவில் அது துவங்கும் காலத்துக்காக ஆண்டவர் தந்த திருச்சபை, உலகெங்கும் இருக்கிற தமிழ் திருச்சபை திரும்பி பார்த்த அநேக பாடல்களில் முதலாவது நாங்கள் இளைஞர்களாக கல்லூரியில் பள்ளியிலிருந்து அப்போதான் வெளிவந்து கல்லூரிக்கு வந்திருக்க காலத்தில் ஆண்டவர் இந்த பாடலை இந்த இயக்கத்திற்கு தந்தார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. அதில் கடைசி கவி இப்படி பாடுவோம்: உலர்ந்த எலும்புகளை உயிரடையுங்கள், ஒன்று கூடுங்கள். அதே தான் ஆண்டவர் அருள் திட்டமாய் சபைக்கு காட்சியாய் தருகிறார். அதற்காக எசேக்கியேல், நீ காவலாளனாயிரு, ஜாமக்காரனாயிரு. 2 முறை சிறுமைப்பட்டு ஆயிற்று. அங்கு ஆண்டவர் தந்த அழைப்பை பெற்றவர் தூதுவராக எருசலேம் பட்டணத்தின் மேலே, தேவாலயத்தின் மேலே, அது இடிக்கப்படும் இந்த தீர்க்க தரிசனத்தின் மேலே மிக அக்கறை கொண்டவராக, இஸ்ரவேலோ இன்னும் முரட்டாட்டத்தில் அலட்சியத்தில் ஞானமில்லாத ஒரு எல்லையில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால இந்த இதமான செய்தியை கேட்க அவர்கள் விரும்பாத ஒரு செய்தியை 40 ஆண்டுகளாக முடிவில் சாவையே அவருடைய கரங்களிலே பெற்றவராக, தூக்கி எறியப்பட்டவராக, தள்ளப்பட்டவராக, கொல்லப்பட்டவராக, குற்றுயிரானவராக இந்த தீர்க்க தரிசனத்தை அவருடைய மக்களுக்கு தருகிறார். உலர்ந்த எலும்புகள் எதை கூறுகிறது? உயிரில்லாத மயான கிடங்கை பற்றி கூறுகிறது. குளிர்ந்து போன, விடாய்த்து போன என்று சொல்லுவோமே, அனல் இல்லாத, உணர்வில்லாத கடவுளா கத்திரிக்காயா என்று அலட்சியமாக நம்முடைய தெருக்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்களே கிறிஸ்தவர்கள். அதே போல சபையின் காரியங்களை பார்க்கும்போது உலர்ந்த, பொருள் இல்லாத, அர்த்தமில்லாத ஜீவிகளாக நம்மை மனிதர்கள் பார்க்கும்போது இந்த ஏகம் எரேமியாவுக்கு வந்தது, எசேக்கியேலுக்கு வந்தது. அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கும் தருவராக. உலர்ந்த எலும்புகள் உயிர் இல்லாத எலும்புகள் இல்லையா? சரீரத்தை இழந்து போயிற்று, இப்போ சரீரம் உருவாகிறது. வசனம் அப்படி தான் கூறுகிறது இல்லை? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அதுக்கு முன்பாக 4வது வசனத்தில் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவளை பார்த்து சொல்ல வேண்டியது: உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் நரம்புகளின் மேலே உங்கள் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினாலே மூடி. இல்லை, உயிரில்லாத எலும்புகளில் தோல் உருவாகிறது, நரம்புகள் உருவாகிறது, ஆனால் இன்னும் உயிர் வரவில்லை, வரவில்லை, உயிர் துடிப்பு அவர்களுக்குள்ளாக இல்லை. 3வது, பெயர் அளவில் இல்லை, ஆவி இல்லாததுனால நம்முடைய சபைகளில் பேசிக்கொண்டிருப்பாங்க. ஆவி இல்லாத ஒரு நிலை என்று சொல்லுவோமே, பாரம்பரியம் இருக்கிறது, பெயரளவு இருக்கிறது. இந்தியாவில் கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா என்று எங்களுடைய பேராசிரியர் ஒரு முறை மிஷினரி வகுப்பில் கேட்டார். நாங்கள் அது இதுன்று பட்டியல் போட்டு சொல்லி கொண்டிருந்தோம்.
மதிய நேரம் எங்களுக்குள்ள பெரிய ஒரு விவாத சச்சரவையே உருவாக்கி விட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொன்னார், இல்லை இது ஒன்றும் இல்லை, இதற்கு ஒப்பால் அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு, பெயர் அளவு கிறிஸ்துவன் தான் கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய எதிரி என்று சொன்னார். எத்தனை பொருத்தமான பதில்! வெளியில், ஆடையில், அணிகலன்களில், கட்டடங்களில், காட்சிகளில், சில நேரங்களில் பட்ஜெட்டில் கூட, நிதி நிலைகளில் கூட, எண்ணிக்கைகளில் கூட எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று தெரியாது. என்றால் அங்கு உயிர் இல்லை என்பது தான். உலர்ந்த எலும்புகள் எனக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி, உயிரில்லாத எலும்புகள். சரீரம் கூட இருக்கிறது, நரம்பு கூட இருக்கிறது, பெயரளவில் இருக்கிறது, உயிர் இல்லை. அதன் உயிர் இல்லாததுனால உலர்ந்த எலும்புகளுக்கு எதிர்காலமே இல்லை, அங்கீகாரமே இல்லை, இருப்பே இல்லை. எத்தனை ஆண்டுகள், இத்தனை 3000 விதமாக பிரிந்து கிடப்போம். இந்தியாவில் திருச்சபை 3000 பிரிந்து இருக்கிறது. 7 லட்சம் திருச்சபைகள் இருக்கிறது. 1000 பேருக்கு ஒரு திருச்சபை என்றால் 14 லட்சம் திருச்சபை தான் தேவை. அப்போ 7 லட்சம் திருச்சபை தங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஏற்று ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து சீரிய சிந்தை கொண்டு சீடத்துவ தலைவர்களாக கடவுளின் திருத்திட்டத்தில் திருப்பணியாளர்களாக இணைந்திருப்போம் என்றால், ஒரு திருச்சபை இன்னொரு திருச்சபை உருவாக்கினால் போதும். 1000 பேருக்கு ஒரு திருச்சபை உருவாக்கிக்கலாம். அந்த உருவாக்க வேண்டிய திருச்சபை இயேசுவை அறிந்திராத இனமாக இருக்கணும். அதில் எழும்புகின்ற திருச்சபை தலைவர் அந்த இனத்தை சார்ந்த இன்னொரு இனமாக இருக்கணும். அதை மட்டும் செய்தோம்னா இந்தியாவை ஆண்டவரின் திருக்கிருபை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கு எத்தனை லகுவாக சபைகளுக்கு முடியும். தனித்தீவாக வாழுகின்ற ஒரு ஜென்மம் போல இந்திய கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஊழியமாய், சபையாய், சமூகமாய், தனித்தனி அமைப்பாய், உலர்ந்த அமைப்புகளாய், எலும்புக்கூடுகளாய் ஆண்டவரின் நம்பிக்கையை பற்றி, அவருடைய உயிர்ப்பை பற்றி, அவர் தரும் உயிர் உறவை பற்றி, உயிர் நாடியை பற்றி, ஆண்டவர் தருகின்ற வாழ்வை பற்றி ஆண்டவர் இம்மியும் நம்முடைய எல்லைகளில் ஒரு அசதியை, ஒரு வேகத்தை தரவில்லை. தந்தை மனம் திரும்பிய மகனுக்காக காத்திருப்பது போல சபையை ஆண்டவர் ஒருங்கிணைப்பதற்காக அழைக்கிறார், ஒன்றிணைந்து இயங்குவதற்காக அழைக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை இந்த பூமியில் நாம் செய்து நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கும் என்றால் அதுதான், நாம் ஒன்றாக இணையாதது தான். இணைந்து இயங்கும் போது ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்தில் அந்த எலும்பில் மாம்சம், தோல், நரம்பு தந்து செத்த விசுவாசத்தை நின்று நம்மை உயிர்ப்பித்து அவருடைய ஆவியை தந்து, மதவாதத்தில் அல்ல, மார்க்கவாதத்தில் அல்ல, பரிசேய சதுசேய பிடிவாதங்களில் அல்ல, கடவுளின் பெரும் திட்டத்தில், வெளிப்படுத்தலில் நான் வாசிக்கிற அந்த 7 சபைகளும், அந்த சபைகளின் சில சபைகள் இத்தனை அலட்சியமாக சொல்லப்பட்டதற்கான காரணம், வெளியான காட்சி பொருள் உள்ளான மனப்பாங்கில் மாற்றம் இல்லாதது. உங்களில் ஒரு புதிய ஆவியை கட்டளையிடுவேன், அது இதய மாற்றம். ஆகினால மனமாற்றம், அது உண்மையான மனமாற்றமாக இருந்ததுனால குணமாற்றம், சமுதாய மாற்றம், தேசத்துக்கே ஒரு மாற்று உருவாக்கத்தை தருகிற மகத்தான துவக்கம். அதை செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக பிரவேசித்து அவர்கள் உயிர் அடைந்து கால் ஊன்றி
மகா சேனையாய் நிற்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அலன் மோரிஸ் என்கிற கடவுளுடைய மனிதர் இப்படி சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தூய்மையான இதமானவர். அவரை பெற்றுக்கொள்கிற நாம் எல்லாரும் அவர் கண்டிதம் பண்ணுவதில்லை, கடினமாக நம்மை கடிந்து கொள்வதில்லை என்று சொல்வார். அவரை பெற்றுக்கொண்ட அத்தனை சபைகளும் ஆண்டுடைய விசுவாச இனங்களும் ஊழியங்களும் ஒன்றிணைப்பதற்கு வருவார்கள் என்றால், உலர்ந்த எலும்புகளை ஒன்று கூடுங்கள், இதோ நான் உங்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை செய்யவிருக்கிறேன். அந்த பெரிய காரியத்திற்கு தூய ஆவியானவரே வரும், வந்து எங்களை புதுப்பியும், எங்களை உருவாக்கும், மாற்றுருவாக்கும். அப்படி உள்ளான ஆவியை தீர்க்க தரிசனமாக உரைக்கும் போது, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொன்னார். எத்தனை அழகான ஒரு வாக்கு! ஏதோ எங்கேயோ கொலையுண்டு இருக்கிற மனிதர்களை பற்றி, வெறியுண்டு அலைகின்ற மனிதர்களை பற்றி, போதையிலே தங்களுடைய வாழ்வை இழந்து தவிக்கிற மனிதர்களை பற்றி சொல்லப்படவில்லை. உயிரில்லாது ஜென்மமாய் வாழுகின்ற நம்மை பற்றி, நம்முடைய ஊழியங்களை பற்றி, சபையை பற்றி, நம்முடைய வாழ்வு நெறியை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. எனக்கு கற்பிக்கப்படியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்தியாவில் 7 லட்சம் சபைகள் அப்படி ஆண்டவரின் திரு திட்டத்தில் எழுப்பி இருக்கப்பட்ட இன்னொரு 7 லட்சம் திருச்சபை. எல்லா எல்லைகள் இல்லை, இனத்து தலைவர்கள் இல்லை, ஆண்டவர் அறியாத மனித இனங்கள் இல்லை. இனம் இனமாய், ஜனம் ஜனமாய் கடவுளின் திருத்திட்டத்திற்காக கையளிப்பதற்கு ஒன்றிணைவோம் என்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். மகா பெரிய சேனையாய் மூச்சு புகுந்து அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படை திரள் ஆனார்கள். அது நம்முடைய நாட்டில் அழகாய், அற்புதமாய், ஆச்சரியமாய், விந்தையாய் இந்த காலத்தில் நிகழ்வதற்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆத்மநாதரின் மலர
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது ஒரு அருமையான பாடலை கேட்டீங்க. இந்த ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நானும் அறிந்ததுனால இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல போராட்டங்களை வெல்லுவதற்கு ஆண்டவர் இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு பரலோக வாழ்க்கைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வருகையில் எதிர்கொண்டு அழைக்கணும்னு சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் ஆராய்த்து கொண்டிருக்க இந்த ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த தேசத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள் இயேசுவை அறியலையே. இவர்களெல்லாம் அறியணும்னு சொல்லி இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது மிஷனரிகளை அனுப்பி பல மாநிலங்களில் ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டு இருக்கிறது. இவர்களை நீங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கலாம் தாங்கணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஆண்டுடைய வருகையில் கூட வருவது கிடையாது. ஆனால் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு மிஷனரி 3000 கொடுத்து தாங்கலாம், ஒரு தாலுக்காவை தத்தெடுக்கலாம். 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 மிஷனரியை அனுப்பி அந்த தாலுக்கா முழுவதும் இயேசுவினுடைய அன்பை விதைக்கலாம், வார்த்தையை விதைக்கலாம். அது மூலமாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி உன்னதமான ஊழியம் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது அந்த ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய வருகையில் இது கட்டாயம் உங்களோடு கூட கடந்து வரும். எனவே இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளவும், தோள் கொடுத்து தாங்கவும், ஜெபிக்கவும் உங்கள் அன்பாக நாங்கள் இரு கரங்கோப்பி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தொலைபேசி நம்பர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஊழியத்தை தாங்குகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாக முன் வரணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான திட்டத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய், தைலமாய், குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி. கீழ்ப்படுகிறோம், இணங்குகிறோம், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைகிறோம். எங்களை எடுத்து இயக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.